கன்னிராசி அன்பர்களுக்கு தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரி, கூட இருக்க துரோகி, கூடவே இருந்து குழி பறிச்ச துரோகி, எல்லாத்திலிருந்து விடுதலைங்க. நீங்களாக சிறப்பாக வாழக்கூடிய தருணம். உங்களுடைய முயற்சியில் உள்ள தடை டோட்டல் அவுட்டு. தடையே இல்லாத வெற்றி அப்படிங்கிறத சொல்லலாம். இனிமே தான் நீங்கள் முயற்சி என்ன பண்ணணும், தன்னம்பிக்கையுடன் செய்யணும். அப்போ நீங்கள் முயற்சி செய்யும்போது தடையை உண்டு பண்ணுவாங்க. இதை செய்யாத, ஏற்கனவே செஞ்சேல, நீ செஞ்சது போல தப்பாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து கேட்காதீங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் செஞ்சது பர்ஃபெக்டாக செஞ்சாலும் சூழ்ச்சியினால தான் விழுந்திருப்பீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணத்தில் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க. உங்களை நம்பி வந்த உறவுகள் இனிமே தான் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. உங்களே நம்பி வந்து உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களை புரிஞ்சுக்கிறாமல் இருந்த உறவுகள் எல்லாமே இனிமேல் தான் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங், நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய மகிழ்ச்சியை வேறு யார்ட்டையும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணுவாங்க. ஸோ இதில் கவனமாக இருங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா வண்டியில் கவனமாக போங்க. வண்டியில் ரீலிங் பண்ணுறேன், ரோலிங் பண்ணுறேன்னு சொல்லி நம்மளுடைய கன்னிராசி குழந்தைகள், இளைஞர்கள் தயவுசெய்து பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் வீலிங் பண்ணிங்கன்னா ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிடுவீங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அற்புதமான தருணம். சனி பகவான் மீன ராசிக்குள்ளே நுழைகின்ற இந்த தருணம்.